நான் சொல்றேனா ஒரு 1000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு போகுது. அதெல்லாம் எப்படி போதும்? 1 கிலோ அரிசி 70 ரூபா. நீ என்ன பேசுற? விளைக்கக்கூடிய நிலத்தெல்லாம் நீ ரியல் எஸ்டேட்டுக்கு போற சார். விளை நிலம் இருக்குல்ல, அதை வந்து அப்ரூவல் கொடுக்கக்கூடாது. கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது. அதை சார்ந்த குளம் இருக்கும், அதை சார்ந்த குடும்பம் இருக்கும். அதில் விவசாயம் பண்ணாக்கா நம்ம கம்மியான ரேட்டில் வரும். நீ அதை காசை வாங்கிட்டு அப்ரூவல் போட்டுற. எஸ் ஸ்கொயர் ஜி ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா, யார் விடு தெரியுமா தெரியாதா? இந்த கொள்ளைக்காரங்க கூட தான் சார் காசை இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி. எங்கள் புதுக்கோட்டையில் 5 பெட்ரோல் பங்க் வாங்கிட்டான். கிரானைட்டு மணல் இன்னும் சொல்ல போனால் வீடு கட்ட மணலில் மலையை உடைக்கிறான் சார். ஏதோ பேசுறீங்க? மலையை உடைக்கிறான். மலையை உடைச்சி கல்லாக்கி வீடு கட்ட நிலமை வந்துருச்சு. மண்ணெல்லாம் எங்கே சொல்லுங்க, நான் கணக்கு சொல்கிறேன். எத்தனை குவிண்டால் மண் தமிழ்நாட்டில் வருஷத்துக்கு வரும்னு சொல்கிறேன் கணக்கு. அரசாங்கம் இவ்வளோதான் அல்லன்ட்டு ஒரு நடைமுறை. கரெக்ட், அதை சொல்கிறேன். அடி 1 மீட்டர் கணக்கு 3.25 அடி மேம்பட்டத்துலேருந்து 3.25 அடி தான் தோண்டணும். இவன் தேவடியா பயலுக்கு வந்து 3 மீட்டர் தோண்டுவான். கேட்க ஆள் இருக்கா? மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் போகிறானா? அதாவது 1 மீட்டர் வரையும் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங். 1 மீட்டர் கீழே போனால் மத்திய அரசு மைன்ஸ் டிபார்ட்மெண்ட், தொல்பொருள் ஆராய்ச்சிகளுக்கு சொந்தமானது. புரியுதுங்களா? சிலை எடுத்தோம் அதை எடுத்தோம்னு கூட்டி வரோம்ல, எல்லாம் ப்ராடு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணுறாங்க சார். புரியுதுங்க? புரியல? டிஎம்கே இதுக்கு கொள்ளைக்காரங்க கொள்ளை அடிக்கிறான். எல்லாத்துலேயும் கொள்ள. நீ போதையிலே இரு, நீ கேள்வி கேட்காத. அப்போ மணமகள் மன்றம்னு சொல்லணும்ல, ஓட்டு போட்டு அவங்கள வர வைக்கிறோம். ஏன் கொள்ளை அடிக்கிறாங்க? கேட்டதுக்கு நான் பதில் சொல்கிறேன். நீ 1 ரூபா கொடுக்காம ஜெயிச்சிருவியா? நீ காசு கொடுக்காயா? நீ என்ன மயிருக்கு கிளை செயலாளர் கணக்கு போட்டு நோட்டை போட்டு 1000 ரூபா 500 ரூபா கொடுக்குறா? ஏயா கொடுக்குறா? நாங்கள் கேட்டோமா? மக்கள் பலவீனம், அவனுடைய மேலாதிக்கம். புரியுதா புரியலையா? மக்கள் பலவீனம், அவனுடைய மேலாதிக்கம். வீட்டில் ஒரு புள்ளைய வளர்த்துக்கிட்டு வருவான், அந்த புள்ளைய நல்லபடியாக வேலைக்கு போக வைப்போம், அதை வச்சு கல்யாணம் பண்ணுவோம், அதை வச்சு நம்ம குடும்பம் சாப்பிடுவோம்லாம் இப்படி இல்லை. குடியாரன் ஆக்கிட்டான் சார். டிஆர் பாலு முன்னால் வந்து ஒரு மன்மோகன் சிங் காலத்தில் கப்பல் துறை மினிஸ்டர் இருந்தா தெரியுங்களா? கலைஞர்கிட்ட கூப்பிட்டு இனிமேல் எனக்கு நான் போஸ்டிங் கொடுக்க முடியாது, இவன் திருட்டுத்தன வேலை நிறையா பண்ணுறான் டிஆர் பாலு, அவனுக்கு பதவியே கிடையாது, பிள்ளையெல்லாம் மேலாதிக்கம் பண்ணுறாங்க, அதனால எல்லாம் இப்போ 12 டிஸ்டிலரி இண்டஸ்ட்ரீஸ் அவன் வச்சுருக்கான். கிங் காலேஜ்னு தஞ்சாவூர் ரோட்டில் பெரிய ஒரு 1000 ஏக்கரில் ஒரு காலேஜ் வச்சுருக்கான். கணக்கில்லாத பணம். இதெல்லாம் எங்கே போகிறது? எவன் தாலி எடுத்து நீ கொள்ளையடிக்கிறது? இருங்க, கனிமொழி என்னங்க சொன்னிச்சு? கொரோனாவில் வந்து மதுபானத்தை குடிச்சு எல்லா வீட்லையும் விதவை ஆகிட்டாங்க. நீ என்ன மயிறு போய் சொல்கிற? கையெழுத்து போட்டியா? டிஎம்கேல வந்தோன்னா நீ மதுபானம் கிடையாது. நீ இப்போ கூட்டிட்டீல, காசை கூட்டிகிட்டு செந்தில் பாலாஜி வச்சு கொண்டாந்துட்டோம். சாராயத்தை உடம்பு கேடு விளைவிக்கக்கூடிய பொருளுக்கு டார்கெட்டா? அந்த ரோட்டில் விட்டு சூழல் சார். அதாவது தீவிரவாதங்கிறது. கேள்வி கேட்கணும். அரசாங்கமே இப்படி பண்ணலாம்? அரசாங்கம் இல்லை சார், கொள்ளையடிக்கிற பயிலுங்க சார். எது அரசாங்கம் இருக்கீங்க? இவெல்லாம் கொள்ளையடிக்கிற பையங்க. அரசாங்கம் காமராஜோட முடிஞ்சு போச்சு. இவெல்லாம் கொள்ளையடிக்கிற பயிலுங்க. மக்களுக்கு என்ன செஞ்சோம், மக்களுக்கு அப்புறம் ஜெனரேஷன் என்ன செஞ்சோம் அப்படிங்கிற காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இது வந்து கொள்ளையடிக்கிற கும்பல். ஒன்றும் பண்ண முடியாது. எதிர்த்து கேட்கணும். 100 பேர் எம்எல்ஏ பிடிச்சி சட்டையை பிடிச்சி இழுக்கணும். காலை நிப்பாட்டுறாங்க. எங்கேயா காசு வாங்கினாங்கன்னு